தமிழக அன்பானவருக்கும் வணக்கம். நாளைக்கு எலெக்ஷன், எல்லாரும் கட்டாயம் வாக்கு செலுத்துங்க. இந்த வாக்கு செலுத்துறது அப்படின்றது நம்மளோட அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை அப்படின்றத தாண்டி எப்படி நம்ம வீட்டு பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக அவங்களோட கல்வி, பொருளாதாரம் எல்லாத்தையும் அவங்களுக்கு சரியா அமையணும் அப்படின்னு பொறுப்பா நாம அவங்களுக்கு அமைச்சு கொடுக்குறோமோ, அதே மாதிரி நம்மளோட பிள்ளைங்களோட அந்த எதிர்காலத்துக்காக சரியான அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கறதும் நம்மளோட சமூக பொறுப்பு தான். இது அடிப்படை உரிமை, கடமை அப்படின்றத தாண்டி இதை ஒரு சமூக பொறுப்பா நினைச்சு எல்லாரும் கட்டாயம் வாக்கு செலுத்துங்க. இன்னொன்னு, இந்த ஓட்டுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. எந்த அளவுக்கு சக்தி அப்படின்னா, இந்த அரசியல்ல கோடி கோடியா பல வருஷமா சம்பாதிச்சு வெளிநாடுகளை பதுக்கி வச்சு சொகுசான பங்களாலையும் சொகுசு கார்லையும் சொகுசா வாழ்ந்த இந்த அரசியல்வாதிகள் நாம போயிட்டு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா கூட நம்மளை கண்டு கூட மாட்டாங்க, ஒரு துச்சமாக தான் நம்மளை ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்படி இருந்த இந்த அரசியல்வாதிகள் இப்போ இந்த எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா ரோடா, தெரு தெருவா, வீட்டுக்கு தண்ணி குடிக்கிறது, இட்லி சாப்பிட்றது, கரும்பு ஜூஸ் போடுறது, இந்த வீட்டு வாசலை பெருக்கி கோலம் போடுறது முதற்கொண்டு கிட்டத்தட்ட நம்ம வீட்டுல ஏதோ வேலை செய்யற வேலைக்காரங்க மாதிரி இவ்வளவு தூரம் இறங்கி வேலை செய்யறாங்க. ஆக்சுவலா இந்த அரசியல்வாதிகள் அப்படின்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம நம்மளோட வேலைகளை செய்யறதுக்காக நாம தேர்ந்தெடுத்த நம்மளோட வேலைக்கார முதலாளிகள் தான் இந்த அரசியல்வாதிகள். சோ இவங்க எல்லாரும் இன்னைக்கு நம்மளோட வீட்டு வாசல் நிக்கிறாங்க அப்படின்னா எல்லாமே இந்த ஒரு ஓட்டுக்காக தான். ஸோ அந்த ஓட்டுக்கான சக்தி அப்படின்றது அது ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்தது. அப்புறம் யார் நமக்கு என்ன, யார் வந்தாலும் நம்ம வாழ்க்கை மாற போறது கிடையாது. நாம உழைச்சதான் நமக்கு சோறு, நாம உழைச்சதான் நமக்கு வாழ்க்கை. அதனால யார் வந்தா நமக்கு எதை பத்தியும் கவலை கிடையாதுன்னு சொல்லி இந்த ஓட்டு படம் தயவு செஞ்சு இருந்துடாதீங்க. நம்மளோட வாழ்க்கையை நேரடியாகவும் மறைமுகமாகவும் தீர்மானிக்கிறது இந்த அரசியல் தான். இந்த நாடு மொத்தமா இயங்குறது எஜுகேஷன், எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ், இந்த 3 பேஸ் பண்ணி தான் இந்த நாடு இயங்குது. ஆக்சுவலா எஜுகேஷன் நல்லா இருந்தது அப்படின்னா நமக்கு எக்கனாமிக்ஸ், இந்த பொருளாதாரம் சரியா வரும். பொருளாதாரமும் எஜுகேஷனும் சரியா இருந்ததுன்னா நாம ஒரு சரியான அரசியல் தலைவரை தேர்ந்தெடுப்போம். பட் நாம சரியான ஒரு அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்கல அப்படின்னா நம்மளோட எஜுகேஷனும் பாதிக்கப்படும், அதை பேஸ் பண்ணி வர இந்த எக்கனாமிக்ஸும் பாதிக்கப்படும், நம்மளோட நாடு கெட்டு குட்டிச்சவராதான் போகும். ஸோ இந்த நாடு எஜுகேஷன், எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ் இதை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால பாலிடிக்ஸ் நம்மளோட தாத்தா அப்பா அவங்களோட வாழ்க்கையும் சரி, நாம வாழ்ந்துட்டு இருக்க இன்றைய வாழ்க்கையும் சரி, நம்மளோட அந்த எதிர்கால சந்ததிகள் அந்த எதிர்கால அந்த வாழ்க்கையும் சரி தீர்மானிக்கிறது இந்த பாலிடிக்ஸ் தான். நாம இந்த மண்ணில் வாழணுமா வேணாமான்னு தீர்மானிக்கிறதும் இந்த பாலிடிக்ஸ், இந்த அரசியல்வாதிகள் தான். ஒரே நைட்ல ஒரு சட்டத்தை ஏற்றி நம்ம எல்லாரும் நடுத்தரு கொண்டு நிப்பாட்டுறதும் இந்த பாலிடிக்ஸ் தான். நாம நினைச்ச படிப்பை படிக்க முடியாம பண்றதும் இந்த பாலிடிக்ஸ் பண்ற இந்த அரசியல்வாதிகள் தான். இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஆனா நாளைக்கு விடியும் போது அந்த வீட்டுல இருக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்றதும் இந்த பாலிடிக்ஸ் பண்ற இந்த அரசியல்வாதிகள் தான். சோ நாம என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், நாம இந்த வீட்டுல இருக்கணுமா வேணாமா, வீடு இருக்குமா இருக்காதா, ஆனா வாழணுமா வேணாமான்னு அப்படின்னு தீர்வு பண்றதே இந்த பாலிடிக்ஸ் தான். இந்த பாலிடிக்ஸ் பண்ற இந்த அரசியல்வாதிகள் தான். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகள் இன்னைக்கு நம்ம வீட்டு வாசல் நிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஓட்டு தான். சோ அப்படியான இந்த ஓட்டை நம்ம சரியா போடல அப்படின்னா நம்மளோட இந்த விரலை எடுத்து நாமளே நம்ம கண்ணை குத்திக்கிறதுக்கு சமம். ஆனா அட போப்பா, இத்தனை வருஷமா நானும் வாக்கு செலுத்தி தான் இருக்கேன், ஆனா எங்களோட வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னா நாம சரியான நபர்களை தேர்ந்தெடுக்கல அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நம்மளோட வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு போட்டு யாரோ தெரியாத ஒரு நபர்கிட்ட டக்குன்னு எழுதி கொடுத்துட மாட்டோம்ல, அந்த மாதிரி தான் நாம ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னா நாம நம்ம நாட்டையும் சரி, ஏன் நம்மளையே ஆள்றதுக்கான உரிமையை நாம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது அப்போ அந்த நபர் ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்மளோட ஒரு பொறுப்பு, நம்மளோட கடமை. ஏன்னா இந்த வாக்கு தான் இந்த ஜனநாயகத்துல நமக்கு இருக்கிற கடைசி உரிமை, அடிப்படை உரிமை, அதுவும் சமமான உரிமை. நினைச்ச உடனே ஒரு ஃபிளைட்டு கூட வாங்குறதுக்கு வசதியா இருக்கிற அந்த கோடீஸ்வரனுக்கும் சரி, நினைச்சாலும் சைக்கிள் உடனே வாங்க முடியாத அந்த ஏழையா இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை பிச்சைக்காரனும் சரி, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சமமான ஒரே உரிமை இந்த வாக்கு தான். கோடீஸ்வரன், லட்சாதிபதி, மிடில் கிளாஸ், இந்த ஏழை, பிச்சைக்காரன் இவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சமமானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் தான். எப்படி எல்லாருக்கும் சமமா ஒரே ஒரு உயிர் தான் இருக்கோ, அதே மாதிரி எல்லாருக்கும் சமமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிமை இந்த வாக்குரிமை தான். எல்லாருக்கும் ஒரே வாக்குரிமை தான். கோடீஸ்வரன், லட்சாதிபதிக்கெல்லாம் 10 வாக்கும் இல்ல, ஏழை பிச்சைக்காரன்லாம் ஒரு வாக்கும் கிடையாது. எல்லாருக்கும் அதே சமமான சரிசமமான ஒரே வாக்கு தான். அந்த கோடீஸ்வரர், லட்சாதிபதி, பிச்சைக்காரன், ஏழை எல்லாருமே அதே வரிசையில் நின்றுதான் வாக்கு செலுத்த போறாங்க. சோ இந்த பணக்காரர், லட்சாதிபதி, ஏழை, பிச்சைக்காரன் இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாருக்கும் எப்படி சமமா ஒரே உயிர் இருக்கோ அந்த மாதிரி எல்லாருக்கும் சமமா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த வாக்கு தான். ஸோ அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த வாக்கை தயவு செஞ்சு வீணடிச்சிடாதீங்க. அப்புறம் இந்த அப்பா ஒரு நாள் லீவு கிடைச்சிருச்சு, ஜாலியா ஊருக்கு போட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு இது இந்த ஊருக்கு திருவிழாக்கு போன மாதிரி கேஷுவலா இருந்துடாதீங்க. இந்த மற்றவங்க சொல்ற மாதிரி தேர்தல் அப்படின்றது திருவிழாலாம் கிடையாது, அது ஒரு தலைமுறையின் மாற்றத்துக்கான ஒரு நாள். அதனால உங்களோட தலையெழுத்தும் சரி, உங்களோட எதிர்கால அந்த தலைமுறையின் தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய இந்த மாற்றத்திற்கான நாள்ல சரியான நபர்களை தயவு செஞ்சு தேர்ந்தெடுங்க. அப்புறம் இந்த வாக்காளர் உரிமை தொகை வாங்கிட்டேன் அப்படின்னு அந்த உரிமை தொகைக்கு நேர்மையா தான் நான் வாக்கு செலுத்துவேன்னு அந்த காசு வாங்கினவங்க எல்லாம் வாக்கு செலுத்தாதீங்க.
உங்களோட எதிர்கால சந்ததிகளோட அந்த வாழ்க்கையை மனசுல நினைச்சு வாக்கு செலுத்துங்க. இதுல என்னோட ரெக்வெஸ்ட் ஒன்னே ஒண்ணுதான், இந்த சாதி மதம் இனம்னு சொல்லி இந்த பிரிவினைவாதத்தை தோன்ற இந்த அரசியல்வாதிகளை தயவு செஞ்சு தேர்ந்தெடுக்காதீங்க. இந்த நம்ம சாதி நம்ம மதம் நம்ம இனம் ஏதோ முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்மளை இந்த பிரிச்சு வைக்கிறதுக்கான மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி நாமெல்லாம் பிரிஞ்சிருக்கும் போது அந்த ஒரு பிரிவை வச்சு அரசியல் பண்ணி லாபம் சம்பாதிக்கிறது தான் இந்த பிரிவினைவாதிகளோட ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையாவே இருக்கு. நம்மளோட ஸ்ட்ரென்த் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்டி இஸ் த ஸ்ட்ரென்த். நம்மளோட ஒற்றுமை தான் நம்மளோட பலமே. ஸோ நாம ஒற்றுமையா இருந்து நமக்கு யார் நல்லது பண்ணுவாங்களோ, நம்மளோட எதிர்காலத்துக்கு யார் வந்தால் சரியா இருக்குமோ அவங்கள தேர்ந்தெடுங்க. இந்த சாதி மதம் இனம்னு சொல்லி இந்த பிரிவினைவாதத்தை தோன்றவங்களுக்கு தயவு செஞ்சு வாக்கு செலுத்தாதீங்க. அது நமக்கும் நல்லதில்லை, நம்மளோட எதிர்கால சந்ததிக்கும் நல்லதில்லை. இந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ரெண்டே விஷயத்தை தான் நம்ம பார்க்கறது சரியா இருக்கும். ஒன்று எஜுகேஷன், இன்னொன்று எக்கனாமிக்ஸ். ஸோ எஜுகேஷன்லையும் எக்கனாமிக்ஸில் மட்டும்தான் இந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்றது இருக்கணும். இந்த எஜுகேஷனும் எக்கனாமிக்ஸும் எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்கணும் அப்படின்னா அப்போ இந்த பாலிடிக்ஸ் பண்ற இந்த பொலிட்டிஷியன்ஸை நாம சரியா தேர்ந்தெடுக்கணும். நமக்கு சரியான பொலிட்டிஷியன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா எஜுகேஷனும் எக்கனாமிக்ஸும் ஈக்குவல் ஆகிடும். இங்க எஜுகேஷனும் எக்கனாமிக்ஸும் ஈக்குவலா இருந்தாலே இந்த நாடு தானா முன்னேறும். ஸோ எல்லாரும் சரியா வாக்கு செலுத்துங்க, சரியானவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, கட்டாயம் வாக்கு செலுத்துங்க.